பருவம் தப்பி பெய்த பேரிடர் மழை பயிர்களை சேதமாக்கி விவசாயிகளை சோகத்தில் மூழ்கடித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் செங்கல்பட்டு முதல் டெல்டா வரை திடீரென்று கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்தன. வேர்க்கடலை, தர்பூசணி உள்ளிட்ட அனைத்து பயிர்களும் நீரில் மூழ்கி அழிந்து போயின. செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுங்குன்றம், மதுராந்தகம், செய்யூர் வட்டாரத்தில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதால் விவசாயிகள் சொல்லனா துயரத்தில் உள்ளனர். காலநிலை மாற்றத்தால் அடுத்தடுத்து வரும் சோதனைகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 8ஆம் தேதி வந்த மழை மக்களை விவசாயிகளை அதிகப்படியாக பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது. இந்த முறை சென்னையில் அதிகப்படியான மழை இல்லை. ஆனால் செய்யூர், மதுராந்தகம் வட்டார பகுதியில் அதிகப்படியான மழை பெய்ததுனால நெல் விவசாயம் முற்றிலும் பாதிப்பு அடைஞ்சுள்ளது. நாற்று புதுசாக நட்டவங்களும் சரி, அறுவடைக்கு தயார் இந்த சம்பா அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்லும் சரி எல்லாம் பாதிப்பு அடைஞ்சது. அது மட்டும் இல்லாத வேர்க்கடலை போட்டு எல்லாம் இப்போ தான் போட்டு முளைக்கிற தருவாயில் இந்த மழை பாதிப்புனால வெள்ளம் அதிகப்படியாக வேர்க்கடலை ஃபுல்லாக அழுகி போயிடுச்சு. அடுத்தது தர்பூசணி போட்டுருக்காங்க. தர்பூசணி செடியே இதோட அவ்வளோதான், அது மொத்தமே லாஸ் தான். இது குறித்து வேளாண்மை அதிகாரிகிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம். அவங்களும் பார்த்துட்டு போயிருக்காங்க. இது எந்த அளவில் சாத்தியப்படும்னு தெரில. இது தமிழ்நாடு அரசு நேரடியாக கண்காணித்து உரிய இழப்பீடு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த முந்தா நாள் மழையில் தொடர்ந்து 2 நாள் மழையில் கனமழையால் வேர்க்கடலை விதை போட்டு ஒரு 10-15 நாள் ஆகுது. அது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு, தண்ணி நின்று போச்சு. அப்புறம் பண்ணி கொஞ்சம் பொறிக்கிட்டு போச்சு. அதுக்கப்புறம் மழை பெஞ்சு வேஸ்ட்டாக போச்சு விவசாயம். அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்லும் இந்த மழை 2 நாளுக்கு முன்னாடி பெய்த மழைனால் அப்படியே படுத்து முளைக்கிற நிலைமைக்கு விட்டது நெல். இதனால் விவசாயம் ரொம்ப இப்போ 45 நாளுக்கு முன்னாடி அதிக மழை பெஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்ட விவசாயி. திருப்பி இந்த மழை பெய்யுது. அதுவும் இல்லாமல் காட்டு பண்ணி வர தொல்லை எங்களால் விவசாயத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே மதுராந்தகம், செய்யூர் தாலுகாவில் அதிகமாக வேர்க்கடலையும் விவசாயம் நெல் பயிர் விவசாயம் செய்கிறாங்க. செஞ்சும் இயற்கை சீற்றத்தால் இதுமாரி இப்போ பன்னி, மழை, பூச்சியால் அது இலசுருட்டி நோய் தாக்கி அதனால் விவசாயம் ரொம்ப பாதிச்சு ஏதோ இப்போ தான் பயிர் தேறி வருதுன்னு பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி இப்போ இந்த கனமழைனாலும் ரொம்ப பாதிப்பு எங்களுக்கு விவசாயிக்கு. அதனால் இழப்பீடு கவர்மெண்ட் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் தயவு செய்து உடனடியாக ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய நஷ்டீடை தரும்படி செங்கல்பட்டு மாவட்ட விவசாயியின் சார்பாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆண்டு 3 முறை விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளார்கள். 3 முறையும் தப்பி இந்த மழையில் நடவில் பாதித்தாங்க, பூச்சி இலை சுருட்டு புழுவால் பாதித்தாங்க, இப்போ அறுவடை தருவாலையும் பாதிச்சிருக்காங்க. ஒரு விவசாயி இத்தனை முறையில் பாதிப்படைந்தால் அவன் விவசாயி எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வருவது? விவசாயிகளை காப்பாற்ற மாவட்ட நிர்வாகம், வேளாண் துறையும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து விவசாயிகளை பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து உரிய முறையில் நிவாரணத்தை பெற்றுத்தர வேண்டும்.